இன்னைக்கு ப்ராஜெக்ட் 20ல டே 3 ப்ராஜெக்ட் 20னா என்னன்னு தெரியலன்னா உங்களுக்கு கேப்ஷன்ல கொடுக்காம பார்த்துக்கோங்க. என்னை எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்க. இன்னைக்கு மார்னிங் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 82 தான். அதாவது மார்னிங்கில் பார்க்கல, நான் மத்தியானம் தான் பார்த்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா தூங்கிட்டேன். லேட்டாக இருந்துச்சு. ஜும்மாக்கு சட்டு போட்டு ரெடி ஆகி கிளம்பி போயாச்சு. போயிட்டு தொழுதுட்டு வந்துட்டு சாப்பாடு மந்தி போட்டு வச்சிருந்தாங்க. வெறும் ரைஸ் இல்லை. ஆனால் அந்த மந்தி நம்ம நிறைய சாப்பிட முடியாது. 150 கிராம் தான் அதுவும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 2 எக்கு, அப்புறம் 200 கிராம் பீஃப். இதான் ஃபர்ஸ்ட் மீல். கொஞ்ச நேரம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. எடிட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் ஃபிஷ் ஆயில் எடுத்துட்டேன். ஃபிஷ் ஆயில் ஒரு 3 நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 3 நாளே நல்லா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ முன்னாடிலாம் ஜாயிண்ட் கொஞ்சம் டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும். ஆனால் இப்போ அந்த சத்தம் கொஞ்சம் இல்லை. அப்புறம் இன்னைக்கு ஒழுங்கா தூங்கல. அதனால இன்னைக்கு தூக்கம் கடுமையாக வந்துச்சு. அதனால ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஒயிட் மான்ஸ்டர் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்ல இன்னைக்கு பேக் அண்ட் ட்ரைசெப்ஸ் டே. என்னதான் சாப்பாடு கம்மியா இருந்தாலும் ஜிம்முக்கு போறது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். அந்த 2 மணி நேரம் தான் இருக்கிறதுலே மனசுக்கு நிம்மதியா இருக்கும். மீதி நேரம்லாம் மண்டைக்கு வீட்டில் உட்காந்து கிறுக்கு தான் பிடிக்கும். அந்த ஜிம்முக்கு போய் வெயிட்டை தூங்கினா நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஓட் மீல் செஞ்சுட்டு ஓட் மீல் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிரெட்டின்லாம் எடுத்துட்டு வெளியே பார்த்தா வெளியே மழை. இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. சும்மா 1 மணி நேரம் மழையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து வீட்டில் இருக்க சீலிங்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது ரெண்டும் தான் இன்னைக்கு செஞ்சேன். வேற எதுவுமே செய்யல. நைட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் குரான் 6 பேஜ் ரீட் பண்ணிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.